Hi guys, welcome to நம்ம class 9 CBSE science chapter 10 அதாவது physicsல gravitation chapterல explanation part 3 தான் பார்க்க போறோம். சோ வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரீ ஃபால். இப்போ ஃப்ரீ ஃபால்னா என்னன்னு பார்க்கலாம். சோ இந்த ஃப்ரீ ஃபால் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 10.2. இப்போ ஒரு கல் எடுத்துக்கோங்க, அதை மேல தூக்கி போடுங்க. சோ அது ஒரு சர்டன் ஹைட் போய் கீழே விழுந்துரும். இது ஏன் நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் பார்ட் நம்ம என்ன பார்த்திருந்தோம். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அது வந்து யூனிவர்சலி எல்லா இடத்துலயுமே இருக்கும். அந்த ஃபோர்ஸ் மூலமா ரெண்டுமே அட்ராக்ட் ஆயிடும். அந்த பேரை வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொன்னாங்க. சோ அது மூலமா நம்ம என்ன தெரியும்? We have learned that Earth attracts object towards it. This is due to the gravitational force. When an object falls towards the Earth under this force alone, we say that objects are in free fall. எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எர்த் நோக்கி இந்த ஃபோர்ஸ்னால மட்டும் வருதோ அதை வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆப்பிள் எர்த் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா விழுதுன்னா அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால வந்து விழுது, அது ஒரு ஃப்ரீ ஃபால்ல இருக்குது. அதுவே ஒரு ஜெட்டு வந்து எர்த் நோக்கி வரணும்னா ரொம்ப ஸ்பீடா வந்து வருதுன்னா பின்னாடி அதோட த்ரஸ்டர்ஸ் மூலமா எக்ஸ்ட்ரா ஸ்பீட் வந்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு ரொம்ப ஸ்பீடா வருதுன்னா அது வந்து ஃப்ரீ ஃபால் கிடையாது. ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. Is there a change in the velocity of falling object? So falling objectல velocityல change எதா இருக்குமா? சோ நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம் velocityல change இருக்கணும்னா கண்டிப்பா directionல change இருக்கணும். ஆனா free fallல விழுறப்போ அது ஒரே direction விழுறதுனால directionல change இருக்காது. ஆனா அதனால அந்த இடத்துல velocityல change இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல velocityல change இருக்கும். ஏன்னா but due to the Earth's attraction there will be a change in magnitude of the velocity. So velocity ஒரு பாயிண்ட்ல வந்து அது கம்மியாகவும் இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதனால ஒரு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். வெலாசிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டினா என்ன? ஆக்சிலரேஷன். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் விழுறப்போ அதில் ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கும். இந்த ஆக்சிலரேஷன் வந்து எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால நடக்கிறதுனால இதை வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ therefore this acceleration is called the acceleration due to the gravitational force of the earth or acceleration due to gravity. It is denoted by the சிம்பிள் G. ஸோ அதை வந்து ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமான விஷயம் இந்த சாப்டர்ல இந்த ஜிக்கும் உங்களுக்கு இந்த ஜிக்கும் குழப்பம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜினா உங்களுக்கு கிராவிட்டி, அதாவது கிராவிட்டியை வந்து மென்ஷன் பண்றதுக்கு இந்த ஜி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் தான் நீங்க பார்த்துருப்பீங்க 6.023 in 10 to the power of -11. ஸோ அதான் வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்க்கும் இந்த கிராவிட்டிக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குழப்பிக்கூடாது. It is denoted by G. The unit of G is same as the acceleration. So இது acceleration-ங்கிறதுனால தான் அதுக்கு சேம் யூனிட் தான் இருக்கும். அதாவது mass per second square. We know from the second law of motion that force is the product of mass and acceleration. Let the mass of the stone in the activity 10.2 be m. We already know that there is acceleration involved in falling object due to the gravitational force and is denoted by the G. Therefore, the magnitude of the gravitational force F is be equal to the product of mass and acceleration, but due to the gravitational force, that is, force is equal to mass into G. From equation 10.4 and 10.6, we have mg is equal to G into m by d square. ஸோ இப்போ நம்ம ஆக்டிவிட்டி 10.1 ஒரு கல்லை தூக்கி போட்டோம். ஸோ அந்த கல்லை தூக்கி போடுறப்போ அந்த கல்லோட மாஸ் வந்து m. ஸோ சின்ன எம்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல எப்பவுமே ஒரு ஆக்சிலரேஷன் இன்வால்வ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல அந்த ஆக்சிலரேஷன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது ஜி அலர்ட் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம ஜின்னு யூஸ் பண்றோம். நமக்கு செகண்ட் லா ஆஃப் மோஷன் மூலமா என்ன தெரியும்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இந்த இடத்துல ஆக்சிலரேஷன்ங்கிறது வந்து ஜிங்கிறதுனால எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, மாஸ் இன்டு கிராவிட்டி. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணி பார்க்குறப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டு எம் பை டி ஸ்கொயர். இதை வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இப்போ அந்த ஃபோர்ஸோட இடத்துல எம்ஜி நம்ம ஆட் வந்து பார்த்தீங்கன்னா போடுறோம். ஸோ இந்த எம்மும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இந்த எம் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா டிவைடட் பை 1/m மாறிடும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால இந்த எம்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு கிடைக்கிறது G is equal to G into m by d square. So G is equal to G into m by d square, where m is the mass of the earth. So நம்ம எதுக்கு அந்த சின்ன m வந்து அடிச்சிட்டோம்னா எப்பவுமே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், சின்ன ஆப்ஜெக்ட் வந்து பெரிய ஆப்ஜெக்டை நோக்கி அட்ராக்ட் ஆகி வர்றப்போ அந்த வந்து சின்ன எம்னு போடுவோம். அதுவே எது பெரிய ஆப்ஜெக்ட் இருக்கோ அது பெரிய எம்னு போடுவோம். ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே ஏர்த்துக்காகங்கிறதுனால நம்ம வந்து m வந்து மாஸ் ஆஃப் த எர்த் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் d வந்து ஆப்ஜெக்ட்டுக்கும் எர்த்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். லெட் அன் ஆப்ஜெக்ட்
be or near to the surface of the earth. Let the distance d in equation 10.7 will be equal to r, the radius of the earth, thus for object on or near the surface of the earth. So mg is equal to g into m by r square. So g is equal to g into m by r square. So பாத்தீங்கன்னா இந்த இடத்துல mg is equal to g into m by r square இருக்குது. ஸோ முன்னாடி d square இருந்தது. d squareல earthக்கு வெளியில இருக்கிறது. ஸோ அதுக்கும் earthோட சென்டருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த d. இப்போ அதுவே earthோட டாப்ல இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து நிற்கிறோம்னா அது வந்து நமக்கு ஆர்ல வரும். அதாவது ஆர் ஸ்கொயர் ரேடியஸ். எர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் லைக் ஷேப் தான். ஆனால் இது ஃபுல் பர்ஃபெக்டான ஸ்பியர் இல்லை. அதை அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ இந்த இடத்துல எம் கேன்சல் ஆகிறப்போ ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டு எம் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது ரேடியஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எர்த் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்பியர் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்பியர் கிடையாது. ஏன்னா அது போல்ஸில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்டையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எர்த்தோட ஷேப் வந்து மேஜர்லி இப்படி தான் இருக்கும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. ஆனால் ஃப்ளாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இது இருக்கும். போல்ஸில் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். The earth is not a perfect square. As the radius of the earth increases from the pole to the equator, the value of g becomes greater at the poles and that of equal. For most calculation, we can take g to be more or less constant on near earth. But for objects far from earth, the acceleration due to gravity force of earth is given by equation 10.7. So, இப்போ g ஓட வேல்யூ calculate பண்றதுக்கு நம்ம to calculate the value of g, we should put the value of g m or namely universal gravitational constant. So g வந்து பார்த்தீங்கன்னா 6.7 into 10 to the power of minus 11. ஸோ இந்த இடத்துல யூனிட்லாம் வந்து அவங்க எடுத்துருக்காங்க. ஆனால் எப்பவுமே இந்த மாதிரி கேல்குலேஷன் போடுறப்போ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வச்சிருங்க, இல்லைன்னா யூனிட்டே எடுக்காதீங்க. ஸோ எம்னு பார்க்குறப்போ 6 into 10 to the power of 24 kg. அதுவே ஆறு பார்க்குறப்போ 6.4 into 10 to the power of 6. இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா சேர்க்கணும். ஸோ g is equal to 6.7 into 10 to the power of minus 11 into 6 into 10 to the power of 24 divided by 6.4 into 10 to the power of 6. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு நம்பராக போகும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறப்போ ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் வருதுன்னா மேக்ஸிமம் இந்த 10 to the power of minus 11, 10 to the power of 24, 10 to the power of 6 இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்புறம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு கடைசியில் அந்த இடத்துல வர்றப்போ அந்த நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா மல்டிபிள் பண்ணுறப்போ நமக்கு அவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறப்போ நம்ம கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் வந்து 9.8 meter per second square. Thus the value of acceleration due to gravity of the earth is g is equal to 9.8 meter per second square. So g வந்து பார்த்தீங்கன்னா 9.8 meter per second square வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே போல்ஸ்ல வந்து எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா 10 meter per second square யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போல்ஸ்ல வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். motion of the objects under the influence of gravitational force of the earth. So object ஓட motion வந்து எப்படி இருக்கும், அந்த object ஓட influence வந்து எப்படி இருக்கும்னா gravitational forceனால இருக்கும். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். Let us do an activity to understand whether all objects, hollow or solid, big or small, will fall from earth at same rate. ஸோ எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஒரு சேம் ஹைட்ல இருந்ததுன்னா ஒரே டைம்ல தான் விழுமா. ஸோ அதை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Take a sheet of paper and a stone. Drop them simultaneously from first floor of building. Observe whether both them reach the ground simultaneously. We see the paper reaches the ground little later than the stone. This happens because of the air resistance. The air offers resistance due to friction up to the motion of the falling object. The resistance offered by the air to the paper is more than the resistance offered by the stone. If we do the experiment in glass jar from the air is being sucked out, the paper and the stone would fall at the same rate. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 10 story பில்டிங், அதாவது பார்த்தீங்கன்னா 10 மாடி பில்டிங்க்கு மேலே நின்று ரெண்டு பேர். ஸோ ரெண்டு பேர் என்ன போடுறாங்கன்னா ஒருத்தர் வந்து கல்லை போடுறாரு, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை போடுறாரு. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு கீழே வரும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் கல் ஃபர்ஸ்ட்டு கீழே வந்து விழுதுரும், அப்புறம் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா விழும். ஸோ இது ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே அளவுலான வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் தான் இருக்குது. அப்போ ஏன் இது மட்டும் ஃபர்ஸ்ட் வருது இது மட்டும் செகண்ட் வருதுன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ்.
ஏன்னா இந்த இடத்துல இதுக்கு ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அதுவே இதுக்கு ஏர் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ அதனால கல் சீக்கிரமா வந்துடுது, பேப்பர் ஸ்லோவா வருது. ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும்னா ஒரு பெரிய கிளாஸ்ல, அதாவது பெரிய ஒரு கிளாஸ் பாக்ஸ்க்குள்ள நீங்க வந்து ஒரு வேக்யூம் பண்ணிடணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காற்றை வந்து ஃபுல்லா வெளியில எடுக்கணும், அந்த இடத்துல டோட்டலி வேக்யூமா இருக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த கல்லும் சரி பேப்பரும் சரி ரெண்டும் ஒரே ஸ்பீடில் தான் கீழே விழும். We know that an object experiences acceleration during free fall. From equation 10.9, this acceleration experienced by the object is independent of its mass. This means that all objects, hollow or solid, big or small, should fall at the same rate. According to a story, Galileo dropped different objects from top of the Leaning Tower of Pisa in Italy to prove the same. So, we know that all objects experience acceleration during free fall. So, free fall அப்போ வந்து பாத்தீங்கன்னா objects வந்து ஒரு acceleration experience பண்ணும். So, equation 10.9 இருந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன தெரியுதுன்னா, this acceleration experienced by an object is independent of its mass. So, அதோட மாஸோட இண்டிபெண்டா இருக்காது, மாஸ்ல டிபெண்டா இருக்காது. This means that all objects, hollow or solid, big or small, should fall at the same rate. According to a story, Galileo dropped different objects from the top of a Leaning Tower of Pisa. So, Leaning Tower of Pisa ல இருந்து பாத்தீங்கன்னா அவரு நிறைய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டிருக்காரு. ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக. As g is a constant near the earth, all the equations of the uniformly accelerated motion of the object become varied with the acceleration a replaced by g. So இந்த மூணு ஈக்குவேஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். v is equal to u plus at, s is equal to ut plus half at square, v square is equal to u square plus 2as. இப்போ இந்த இடத்துல g தான் நமக்கு வந்து எர்த்துக்கு யூஸ் ஆகுது. எர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் ஏ தூக்கி போட்டு g போடணும். ஸோ அதாவது v is equal to u plus gt, s is equal to ut plus half gt square, v square is equal to u square plus 2gs, where u and v are the initial and final velocity and s is the distance covered in time t. So in applying this equation, we'll take acceleration a to the positive when it is in the direction of the velocity, that is in the direction of motion. The acceleration a will be taken as negative in the opposite of the motion. So ஒரு கல் வந்து கீழே விழுதுன்னா, இப்போ ஒரு சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா கல் வந்து கீழே விழுதுன்னா அந்த இடத்துல g நம்ம 9.8 எடுத்துப்போம். அதுவே அது மேலே தூக்கி போடுறப்போ அந்த இடத்துல நம்ம g வந்து minus 9.8 எடுத்துப்போம். ஏன்னா அந்த இடத்துல ஆக்சிலரேஷன் மைனஸ்ல அது மேல வந்து ஆக்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷனாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.